சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 12/2/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை தசமி திதி மதியம் 12:22 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம் மதியம் 1:40 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து மூலம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:36 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:10 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 1:51 சந்திர உதயம் என்பது அதிகாலை 3:04 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:56 முதல் காலை 6:35 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:49 முதல் 3:16 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:36 முதல் 8:02 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:29 முதல் பகல் 10:56 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:56 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:18 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ் சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, நாளைய தினம் மாசி மாதம் என்பது பிறக்கிறது. இந்த மாசி மாதத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். பொதுவா இந்த மாசி மாதத்தை மாங்கல்ய பலத்தினை தரும் மாசி மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. மாசிக்கயிறா பாசிக்கயிறான்னு பெரியவா சொல்லுவா தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, இந்த மாசி மாதத்திலே பெண்கள் தங்களுடைய திருமாங்கல்ய சரட்டினை புதிதாக மாற்றிக்கொள்வார்கள். அப்படி மாற்றிக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு அந்த மாங்கல்ய பலம் என்பது கிடைக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். அது எப்படி சார் இதோட கொண்டு வந்து லிங்க் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாசி மாதத்தினை கும்ப மாதம் என்ற பெயரிலே அழைப்பார்கள். இது என்ன கும்ப மாதம், எதற்காக மாசி மாதத்திற்கு கும்ப மாதம்னு பேர் சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதம் முழுக்கவே சூரியனானவர் கும்ப ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருப்பார். அதை வைத்துத்தான் சங்கல்பம் சொல்லும் கூட இந்த மாசம் அப்படிங்கிற பெயரை சொல்லுவா. அதாவது சித்திர மாசம் முழுக்க மேஷ ராசியில இருக்கிறதுனால மேஷ மாசி அப்படின்னு சொல்லுவா. வைகாசி மாசத்திலே சூரியன் ரிஷப ராசியில இருப்பதால் ரிஷப மாசம் பேரு. நம்ம பொதுவா தனுர் மாசம் கேள்விப்பட்டிருப்போம். தனுர் மாசம்னு சொன்னா மார்கழி மாதம் முழுக்கவே சூரியனானவர் தனுர் ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருப்பதால் தான் அந்த மார்கழி மாசத்துக்கு தனுர் மாசம் அப்படின்னே பேரு. அந்த வரிசையில இந்த மாசி மாதத்தினை கும்ப மாதம் என்ற பெயரிலே அழைப்பார்கள். கும்பம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் தெரியுமா, குடம் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு வர அந்த குடம். அது போக இந்த மாசி அப்படின்னு சொன்னாலே நமக்கு மாசி மகம் என்பது நினைவிற்கு வந்துவிடும். பொதுவாக இந்த கும்பகோண தலத்தினை நினைவிற்கு கொண்டு வந்து விடுவார்கள். அப்படியே ஒரு லிங்க் பாருங்க, என்ன கனெக்ஷன் அப்படின்னு பாருங்க.
கும்ப மாசம், கும்பகோணம் இதெல்லாத்தையும் ஒன்னோட ஒண்ணு லிங்க் ஆறது இல்லையா? அது என்ன கும்ப மாசம் கும்பகோணத்துக்கு ஏன் லிங்க் ஆறது? அந்த மாசத்துக்கு ஏன் கும்ப மாசம்னு பேர் வந்தது? சூரியன் அந்த ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த நேரத்திலே தான் இந்த தேவர்களும் அசுரர்களும் இந்த பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து அந்த அமிர்த குடமானது வெளியே வந்ததல்லவா? அந்த அமிர்த குடத்து வெளியே வந்த உடனேயே எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த குடத்தை இப்படி அப்படியும் புடிச்சு புடிச்சு இழுத்தாலாம். யாரு? தேவர்கள் ஒரு பக்கம் புடிச்சு இழுக்கிறா, அசுரர்கள் ஒரு பக்கம் புடிச்சு இழுக்கிறா. இப்படி பிடிச்சு ஒவ்வொருத்தரும் இழுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அந்த குடத்தினுடைய அந்த மூலை, அந்த கார்னர் மேல உயரத்துல அந்த கார்னர் பார்க்கும்போது அப்படி லேசாக உடைந்து அதிலிருந்து அமிர்த துளிகளானது இந்த பாரத தேசம் முழுக்க சிந்தி சிதறியதாம். அது சென்று சேர்ந்த இடங்கள் தான் புனித தீர்த்தங்களாக பார்க்கப்பட்டது. அதுவும் அந்த குடத்தை எடுத்து இப்படி அமிர்தமானது சிந்தியதல்லவா, அந்த நேரம்தான் இந்த நேரம் சொல்றா. அது எப்போ சிதறித்துன்னு சொன்னா, இந்த சூரியனானவர் இந்த ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது. அதனாலதான் இந்த ராசிக்கு கும்ப ராசி என்றே பெயர். அந்த கும்பம் உடைந்து, அந்த கும்பம் ஒரு கோணலா போனதுனாலதான் அந்த ஊருக்கு பேரே அந்த குடந்தை. குடம் உடைந்ததால் அது குடந்தை, அது கோணமாக இருந்ததால் அது கும்ப கோணம் என்று பெயரை பெற்று இந்த மாசி மக நாளிலே அந்த இடத்துல போய் எல்லாரும் தீர்த்தவாரின்னு சொல்லி எல்லாம் ஸ்நானம் பண்ணுவா. தெரியுமா எதுக்கு? அந்த மகாமக குளம் அப்படின்னே பேர் வச்சிருப்பா. அந்த மகாமக குளத்திலே ஒவ்வொரு மாசி மகத்துக்கும் ஸ்நானம் பண்ணுவா. மகாமகத்தன்னைக்கு அகில உலகத்திலிருந்தும் பக்தர்கள் ஸ்நானம் பண்ணுவா. மகாமகம் அப்படிங்கிறது குருவானவர் அந்த சிம்ம ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது வரக்கூடிய அந்த மாசி மகம் தான் மகாமகம் என்ற பெயரிலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. அது இப்ப வரல. இந்த வருஷம் பார்த்தோம்னா குருவானவர் நமக்கு மிதுன ராசியில தான் இருக்கார். ஆக அந்த விஷயத்துக்காக சொல்ல வரும், அந்த கும்பம் உடைந்து அந்த தீர்த்தம் எல்லா இடத்திலும் பரவியதால் அந்த கும்பத்துல என்ன இருந்தது? அமிர்தம் என்பது இருந்ததல்லவா? அந்த அமிர்தத்துவத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதமானது இருக்கிறது. அமிர்தம் உண்டால் தீர்காயுசுங்கிறது கிடைக்கிறது அல்லவா? அப்படி தன்னுடைய கணவனுக்கு தீர்காயுசு கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த பெண்கள் அந்த திருவாங்கல்ய சரட்டினை மாற்றிக்கொள்கின்ற மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறதுன்னு வச்சிருக்கா. இது போக பார்த்தோம்னா இந்த மாதத்திற்கே நம்ம அந்த மாசி மாதம், அதாவது மாக மாதம்னு சொல்லுவா. இதை வடமொழியில பார்த்தோம்னா மாக மாதம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள். எதனாலே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மாசி மகம்னு வர்றது இல்லையா, அந்த நாளிலே அதான் பௌர்ணமி, அதாவது சந்திரனானவர் முழு நிலவாக சஞ்சரிப்பார். ஒவ்வொரு மாதம் தான் சந்திரன் பௌர்ணமியில வர்றது. ஆனால் இந்த மாதத்துல என்ன ஸ்பெஷல் சொல்லி பார்த்தோம்னா, சந்திரன் முழு நிலவாக சஞ்சரிக்கக்கூடியது எந்த ராசியிலேன்னு பார்த்தோம்னா அது சிம்ம ராசியிலே. அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் சூரியன். இப்படி யோசிச்சு பாருங்களேன். சூரியனை பித்ருகாரகன்னு சொல்றோம். பித்ருகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சூரியனுடைய சொந்த வீட்டிலே மாத்ருகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சந்திரனானவர் முழு நிலவாக பிரகாசிக்கக்கூடிய அந்த பௌர்ணமி சந்திரனாக ஒரு சந்திரன் பிரகாசிக்கக்கூடியது எங்கே? அதுவும் பித்ருகாரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரியனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது வரும் பொழுது அது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இதை ஒரு சிவசக்தி ஐக்கியமாகவே பார்க்கிறார்கள். அதனாலதான் பார்த்தோம்னா பொதுவா எப்பயுமே அமாவாசை நாள் தான் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள்னு சொல்லுவா. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு சொல்லிட்டு இந்த அமாவாசை நாள்ல மட்டும்தான் தர்ப்பணாதிகளை செய்து கொண்டிருப்பவர்கள் பௌர்ணமின்னு வரும் பொழுது இந்த மாசி மகத்திலே வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளிலே தான், இந்த மாசி மக நாளிலே கூட பித்ருகர்மாவை செய்வார்கள், தர்ப்பணங்களை செய்து கொண்டிருப்பார்கள். குறிப்பாக பார்த்தோம் இந்த விருத்தாசலத்துல எல்லாம் போனோம்னா மணிமுக்தா நதின்னு ஒரு ஆறு போகும். அங்க அவ்வளவு கூட்டத்தை பார்க்கலாம். லட்சோப லட்சம் மக்கள் கூடி அந்த இடத்திலே தங்கள் முன்னோர்களுக்கான அந்த கடமைகளை செய்து கொண்டிருப்பார்கள். எதனாலே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த கதைதான். அதாவது அந்த அமிர்த குடமானது உடைந்து அதிலிருந்து தீர்த்தங்கள் எல்லா இடத்திலும் சிதறியதால் அந்த நாளில் அந்த புண்ணிய தீர்த்தங்கள் சமுத்திர கரையிலும் போய் தர்ப்பணங்கள்லாம் பண்ணுவா. நதிக்கரைகள் மட்டுமல்லாமல் சமுத்திர கரைகளிலும் போய் தங்களுடைய முன்னோர்களுக்கான தர்ப்பணங்களை செய்து கொண்டிருப்பார்கள். எதற்காக பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இது அனைத்துமே பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அனைத்திலும் இந்த அமிர்தம் என்பது கலந்திருக்கும். அதுவும் இந்த நாளிலே கலந்திருப்பதால் அந்த நாளிலே நாங்கள் முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுது ஆங்காங்கே மோட்ச பிராப்தி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற ஆன்மாக்களுக்கும் கூட மோட்ச பிராப்தியானது கிடைத்துவிடும், பித்ருக்களுக்கு சாந்தி என்பது கிடைத்துவிடும் என்பதால் இந்த மாசிமக நாளிலே தங்களுடைய பித்ருக்களுக்கு முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்பவர்களும் நம் நாட்டிலே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அத்தனை சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த மாசி மாதம். இதனை சுருங்க சொன்னால் எப்படி சொல்லான்னு பார்த்தோம்னா, அமரத்துவமும்
அமிர்தத்துவமும் ஒன்றாய் இணைந்த மாதம்தான் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் பெரும்பாலும் நிறைய சிவாலயங்கள்ல பார்த்தோம்னா இந்த மாசி மகத்திலே உற்சவம், அதாவது அன்னைக்குதான் தீர்த்த வாரிங்கிறத வச்சிருப்பா. மாசி மகத்துக்கு முதல் நாள் ஆயில்யத்துல தேரை வச்சிருப்பா. மாசி மகத்தன்னைக்கு தீர்த்தவாரி ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தினுடைய திருக்குளங்களிலும் சரி, அந்த ஆலயத்தினுடைய புண்ணிய தீர்த்தங்களிலும் சரி, எல்லா தேவர்களும் அந்த தேவதைகளை எடுத்துக்கொண்டு அங்க தீர்த்தவாரிங்கிறத பண்ணி எல்லோரும் பக்தர்கள் அனைவரும் ஒன்றாக அந்த தீர்த்தத்திலே மூழ்கி அந்த அமிர்தத்துவத்தை பெற வேண்டும், அதன் மூலமாக அழியா புகழ்பெற்ற அமரத்துவமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இத்தனை உயர்வாக இந்த மாசி மாதத்தினை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.